முத்துவும் செகண்ட்ஸில் கார் வாங்கியிருக்காங்க. அந்த காருக்கு வந்து டிரைவராக முத்துவுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து அவங்க டிரைவர் ஆகிறதுக்கு வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அப்போ மீனா வந்து சில அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து நீயும் தொழிலதிபராக ஆகிட்ட, சில பழக்கம்லாம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடு. இன்னொன்று, நீ இப்போ வந்து ஒரு தொழிலதிபர், வளர்ந்து வர்ற தொழிலதிபராக இருக்கிற, நீ கொஞ்சம் பார்த்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. இதை வந்து மனோஜும் ரோகிணியும் அந்த சைடு இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, மனோஜ் வந்து சொல்கிறாங்க, என்னது இவன் தொழிலதிபரா? இவன் எப்படி தொழிலதிபரானா? 2 செகண்ட்ஸில் கார் வச்சுருந்தாலே தொழிலதிபர் இருந்தால் நான் தான் தொழிலதிபர். என்கிட்ட எவ்வளோ பெரிய கடை இருக்குது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுது, அந்த மாதிரிலாம் பார்க்குறது தான் தொழிலதிபர். இவன் என்ன தொழிலதிபர் அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனேமா அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா இவர் தான் தொழிலதிபர், அதான் 4 லட்சத்தை ஏமாந்துட்டு வந்திருக்கிறாரு. 4 லட்சத்தை ஏமாந்த தொழிலதிபரை பார்த்துருக்கியா? இந்தா இவர் தான் எங்கள் வீட்டிலே இருக்கார் பாரு அப்படி சொல்லிட்டு முத்துவும் நக்கலாக சொல்லிவிடுறாங்க. சொன்ன உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏண்டா நீ பார்க்குற வேலை தான் தொழிலதிபரா? இவனும் 2 கார் வச்சிருக்கான், இவனும் தொழிலதிபரா, சுயமாக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, அதுக்கு பேர் தொழிலதிபர் கிடையாது, கார் டிரைவர் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, அவங்க அப்படி தாண்டா பேசுவாங்க, அவங்க எந்த காலத்துலேயும் திருந்த மாட்டாங்க, அதனால் அவங்கள பற்றிலாம் நீ கவலைப்படாத, நீ செய்கிற வேலையை கரெக்டாக செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம மீனா வந்துட்டு சொல்கிறாங்க, டிரைவரை பார்த்துட்டு, ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் வச்சுக்காதீங்க, கரெக்டான கலெக்ஷனாக கொடுங்க, வண்டி உங்கள் பொறுப்பில் கொடுத்துருக்கோம், நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரோகிணி சொல்கிறாங்க, மீனா நீங்கள் ரொம்ப ஓவராக அட்வைஸ் பண்ணாதீங்க, டிரைவராக இருந்தாலே குடிக்க தான் செய்வாங்க, ஏன் உங்கள் வீட்டுக்காரர் குடிக்கலையா, எந்த கட்டப்பழக்கமும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே மீனா வந்து சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் இங்கே பாட்டில் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை போய் நீங்கள் பாருங்கள், நாங்கள் சொல்கிற கடமைக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட வண்டி சாவியை கொடுத்து அனுப்பிவிட்டுறாங்க. அனுப்பிவிட்டோடனே முத்து வந்துட்டு ஒரு உண்டியலை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து மீனாட்ட காமிக்காங்க. மீனா கேட்குறாங்க, என்னங்க இது இந்த உண்டியல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா, நம்ம ரெகுலராக கலெக்ஷன் பண்ணுறது, அதாவது வருமானம் வர்றதில் பாதி வந்து இந்த உண்டியலில் போடணும், போட்டு நம்ம மேலே ரூம் கட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா சரிங்க, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அண்ணாமலைகிட்ட போய் சொல்லும்போல விஜயா வந்து சொல்கிறாங்க, என்னது இது உண்டியல், இதை வச்சு என்ன பிச்சை எடுக்க போகிறீங்களா, ரோடாக போயிட்டு கலெக்ஷன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ இவங்க சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி நாங்கள் ரூம் கட்டுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா மனோஜ் வந்துட்டு, இல்லை தொழிலதிபராக போகிறாங்கல்ல, அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் இப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, சரி 2 ரூபா 3 ரூபாலாம் வசூல் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் போல். ரோகிணி சொல்கிறாங்க, என்னது ஆண்டி இது, என்ன புதுசாக உண்டியல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே, இல்லைம்மா இது வந்து இந்த மாதிரி டொனேஷன் உண்டியல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லையும், ஆமாம்மா இதுவும் ஒரு வகை டொனேஷன் உண்டியல் தான் அப்படின்னு சொல்லி சொல்லையும் முத்து சொல்கிறாங்க, ஆமாம்மா இதுவும் டொனேஷன் உண்டியல் தான், இந்த உண்டியலை எங்கே கொண்டு போய் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கும்போது விறுவிறுன்னு நம்ம மனோஜ் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்காங்க, ஏன்டா அங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அப்போ மீனா வேகமாக ஓடியே போய், ஏன் இது உள்ளுக்க போய் வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை மீனா, திருடங்கையிலேயே சாவியை கொடுத்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் தான், ஐயோ இதில் காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பு வரும், அதனால் நான் இங்கே கொண்டு போய் வைக்கிறேன், அப்போ தான் அவன் வந்து காசு காணாமல் போயிடுச்சுன்னா ஐயோ நம்மளை பிடிப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதை கை வைக்காமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. உடனேவும் அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அங்கெல்லாம் வைக்க வேண்டாம்டா, எங்கள் ரூமில் கொண்டு போய் வைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே நம்ம ரோகிணி வந்துட்டு மீனாவை பார்த்துட்டு, மீனா உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்காரு, எங்கள் வீட்டுக்காரரை பற்றி கொஞ்சம் பார்த்து பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா முத்து திரும்ப வந்துட்டு, உங்கள் வீட்டுக்காரரு உள்ளே சட்டை போடாமல் போய் உக்காந்துருக்காரு, அவர் என்ன எதுக்கு சட்டை போடாமல் வந்திருக்காருன்னு முதல்ல போய் கேளுங்க, அவங்ககிட்டயே சட்டையை கொடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் ரோகிணி வேகமாகவும் ரூமுக்குள்ளே போகிறாங்க.